யூனிவர்ஸ் நேயர்களுக்கு எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் தோழர்களே. அரசியலில் இப்போது 2 காமெடி நடந்திருக்குது. இது தேர்தல் காலமாகிவிட்ட சூழலில் நமக்கு யார் மேலேயும் தனிப்பட்ட விரோதம் எந்த காலத்திலேயும் கிடையாது. திராவிட இயக்கம் என்கின்ற பெயரை வைத்துக்கொண்டு நீங்கள் செய்யக்கூடிய கோமாளித்தனத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது. ஒரு சைடு எப்படி எடப்பாடி அவர்களை நம்ம கண்டிக்கின்றோமோ, எப்படி ஓபிஎஸ் அரசியலை நம்ம கண்டிக்கிறோமோ, தினகரனை எப்படி கண்டிக்கிறோமோ, அதே போல்தான் திராவிட இயக்கத்தின் பார்வையில் நின்று நாங்கள் சொல்லுகிறோம். அதுதான் ஒரு முக்கியமான ஒரு செய்தி. இதில் இன்றைக்கி என்ன நடந்திருக்குன்னு பாருங்களேன். தொடர்ச்சியாக தவறு மேல் தவறுகளாக செய்து கொண்டே இருப்பதை காட்டிலும் தவறு செய்பவர்களை ஆமோதிப்பதும் ஆதரிப்பதும் மிகப்பெரிய தவறு என்பதை உணராமல் செய்து கொண்டு இருக்கக்கூடிய தேமுதிக என்கின்ற திராவிட இயக்கம் என்கின்ற போலியினை உடைப்பதற்காகத்தான் மீண்டும் ஒரு முறை இந்த காணொலியை பேசுகிறேன். நீங்கள் கேட்டிங்கன்னா அதிர்ச்சி அடைஞ்சிருவேன். தெரிஞ்சிருக்கும், தெரியாதவர்கள் ஒரு இதில் சொல்கிறேன். என்ன நடந்ததுன்னு பாருங்களேன். வரிசையாக அவங்க மேலே கம்ப்ளைண்ட் வந்துக்கிட்டே இருக்குது. ஒவ்வொரு தேர்தலிலையும் இந்த கம்ப்ளைண்ட் வந்துக்கிட்டே இருக்கு. தேர்தல் வந்தால் போதும் குடும்பத்தோடு கொல்லன்னு சொல்லி கத்திக்கிட்டு கிடக்குறாங்க. அது இப்போ ரொம்ப கேவலம். இப்போ என்னென்னா, ஒருத்தர் மேடையில் ஒரு கட்சியோட பொதுச் செயலாளர் உட்காந்துருக்கிறாங்க, பிரேமலதா உட்காந்துருக்குறாங்க. ஒருத்தர் பேசுகிறா, பேசி என்ன சொல்கிறான்னா, ஆபாசமான வார்த்தைகளை பேசிவிட்டு தப்பி ஓடிய பலரை கூட நம்ம பார்த்துடலாம், வச்சிடலாம். மிரட்டுறாங்க அரசியல்லாம். கருத்தை சொல்லுவதற்கு கூட உனக்கு உரிமை இல்லை, எங்களை பற்றி நீ பேசாதங்கிறான். நம்ம என்ன கேட்குறோம்? நீ ரோட்டுக்கு வராமல் இருந்தால் நாயே உன்னையே பேச போகிறாங்க. அதைத்தான் சொல்கிறோம். நீ சொல்கிற பேசுகிறவன நாய் என்கின்ற சொல்கிற நாயே, நீ ஓட்டு கேட்காம இருந்தால் உன்னையே பேச போகிறாங்க. நீ பத்திரிகையாளர்களை மிரட்டுவதற்கூட துணிச்சல் உங்களுக்கு எப்படி வருது? விஜயகாந்த் அன்னைக்கு அந்த செஞ்ச தப்புனால்தான் என்ன நடந்துச்சுங்கிறத பார்க்க நான் மீண்டும் சொல்லுகிறேன். மக்கள் நல கூட்டணியின் தோல்விக்கு முழு காரணம் விஜயகாந்த், தேமுதிக தான். இந்த குடும்பத்தோட அட்ராசிட்டி தான். தாங்க முடியலை. மெட்ரோ ஒரு டிவியை ஒன்று வச்சுக்கிட்டு அவங்க வந்த வரத்தெல்லாம் தாங்க முடியல. இன்றைக்கி மேடையில் நிகழ்ச்சி நடக்குங்க. பொதுச்செயலாளர் உட்காந்துருக்கிறாப்புல, பொதுக்குழு உறுப்பினர் பார்த்தசாரியை தாண்டி ஒரு பேர் நமக்கு தெரியலை, வரிசையாக உட்காந்துருக்குறாங்க. ஒரு மாவட்ட செயலர் ஒருத்தர் பேசுகிற என்ன சொல்கிறாருன்னா, அந்நியார் அவர்களுக்கும் அண்ணன் அவர்களுக்கும் எல்லாரையும் பேரை சொல்லி முடிச்சுட்டு, எனக்கு முடியலை, என்னால் இனிமேல் பொறுத்து கொள்ள முடியாது. நான் கூட நினச்சேன் கட்சியை பார்த்தா சொல்கிறா அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். நான் ஏற்கனவே ஜெயிலுக்கு போனவன், நான் சிறையை பார்த்து வந்தவன். பத்திரிகையாளர்களை அடித்து விட்டுத்தான் நான் ஜெயிலுக்கு போனேன். என் கூட பார்த்தசாரதி இருந்தாருங்க, அந்நியாருக்கு நல்லா தெரியுங்கிறாப்புல. உடனே கேமரா அப்படியே அங்கே அந்நியார்கிட்ட போகுது. அவங்க கக்கன்னு அப்படியே வாயை பொத்திக்கிட்டு அவங்க சிரிக்கிற அழகை பார்த்தா, அடடா, கட்சியாதுன்னு கேட்குறேன். பேசுகிறவங்க எங்களை பேசினால் வீடு புகுந்து அடிப்போம்னு சொல்கிறாப்புல. கொட்டேஷன் பண்ணுங்க, வீடு புகுந்து அடிப்போம், ஜெயிலுக்கு போக தயாராக இருக்கோம், எச்சரிக்கையாக இருங்கிறாப்புல. இது யாருக்கு கொடுக்கக்கூடிய எச்சரிக்கை? ஜனநாயகத்துக்கு கொடுக்கக்கூடிய எச்சரிக்கை. உனக்கு இந்த துணிச்சலை யார் கொடுத்தது? அதான் கேள்வி. வீடு புகுந்து அடிக்க கேள்வியை கேட்கக்கூடாதுன்னா நீ வீதிக்கு வரக்கூடாது. வீதிக்கு வந்து விட்டால், மக்களை நோக்கி நீ ஓட்டு பிச்சை கேட்டு விட்டால் கண்ட வயலாம் பேசத்தான் செய்வான். டெமோக்ரஸி மீன்ஸ் டிஸ்கஷனுங்கிறது தான் உண்மையானது. நீங்கள் விவாதம் தான். ஜனநாயகம் என்பது விவாதம் தான். நீ ஒரு கருத்தை சொல்லுவதற்கு உனக்கு எவ்வளவு உரிமை இருப்பதோ அதை எதிர்ப்பதற்கும் எனக்கு உரிமை இருக்கிறது, அதை சொல்லுவதற்கும் எனக்கு உரிமை இருக்குங்கிறது பேர் தான் டெமோக்ரஸி. அதுதான் ஜனநாயகம், அதுதான் குடியரசு நாடு அப்படிங்கிறதில்ல. ஆனால் என்னை பற்றி பேசவே கூடாது அப்படின்னு சொன்னேன்னா இங்கே என்ன மன்னராட்சியாக நடந்துக்கிட்டு இருக்கு? நீ பேசுவதை போல் உங்களை மட்டும் பேசுவதுக்கு என்ன காரணம் வருது? அதுதானே பிரச்சனை. அதை சொன்னால் உங்களுக்கு கோவம் வருது. உங்களுடைய தலைவர், உங்களுடைய பொதுச் செயலாளர், அந்த ஃபேமிலி அத்தனை பேரும்
என்னென்ன நான் ஏற்கனவே காணொலி போட்டிருக்கிறேன் நான். இருந்தாலும் நம்ம இருக்கக்கூடிய லைனில் இன்றைக்கி அதை, ஆனால் அந்த மேடையில் பேசுகிறது வந்து இன்ன வார்த்தைன்னு கிடையாது. நாங்கள் அப்படித்தாண்டா பேரம் பேசுவோன்னு பேசுகிறேன். மாநாட்டிலே பேசுகிறீங்க. இருக்கிறவையெல்லாம் பைத்தியக்காரனா? உங்களை நோக்கி அவதூறு வீசுவதற்கு காரணம் அல்ல, நோக்கமும் அல்ல. நீங்கள் திருந்த வேண்டும் என்பதா ஒரு அரசியல் இயக்கம் நடத்துகிறீர்கள். வெளியில் தெரியுது. வெளியில் தெரிகிறத வந்து நீ வந்து பேசத்தான் செய்வோம். அதை ஒன்றும் திருத்திக்கோ அப்படின்னு தான் நம்ம சொல்கிறோம். பத்திரிக்கையாளர்களை வீடு புகுந்து அடிப்போம்னு சொன்னால் விநாசகால விபரீத புத்திம்பா. விநாசகால விபரீத புத்தி அது எங்கே போய் விடும் தெரியுமா? குட்டி நாய் வேட்டையாடினா என்ன நடக்குன்னு தெரியுமா? ரொம்ப மோசத்தில் அரசியல் ஏற்கனவே கடைநிலை வரைக்கும் போய்விட்டது. நீங்கள் வந்து சின்ன பையங்களை மேடை ஏற்ற விட்டுட்டு அந்த மேடையில் உட்காந்து நீங்கள் ரசிச்சுக்கிட்டு இருக்கிறீங்கன்னா எப்படி இருக்க முடியும்? திமுகவில் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தின்னு சொல்லி ஒரு தோழர் இருக்கிறாரு. அவர் பேசுவார். இந்த வார்த்தைன்னு இருக்காது, அசிங்கமாக நாராசமாக பேசுவார். ஆனால் அந்த கட்சி அவரை கூப்பிட்டு கண்டித்து வெளியேற்றி விட்டது. திருப்பி சிறையில் கூட போட்டாங்க, வச்சாங்க. ஏன் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட நம்ம பேசிக்கிட்டு இருந்தாப்புல திமுகவில் ஒரு முக்கியமான தோழர், கல்வி தோழர், நான் பேர் சொல்கிறது கூட விரும்பலை, ஏன்னா அவங்க சொல்கிற காரணம். முதலமைச்சர் கூப்பிட்டு கண்டிச்சார். இதுக்கெல்லாம் ரொம்ப அவதூறாக பேசுகிறாதீங்க அப்படின்னு சொல்லி. இப்போ என்ன நடக்குதுன்னா, இந்த சீமான் கட்சியிலையும் விஜய் கட்சியிலையும் தேமுதிகவுலையும் இந்த எல்லாம் இந்த மூணையும் பாருங்கள், இந்த மூணுமே வந்து சில்லற கும்பல் கட்சி தலைமை. கம்யூனிச தலைவர்கள் சிபிஐயில் யாராவது அப்படி பேசியிருக்காங்களா? சிபிஎம்மில் அப்படி யாராவது பேசியிருக்காங்களா? மறுமலர்ச்சி திமுகவினோட தோழர்கள் யாராவது கண்ணியம் தாண்டி யாராவது எதுவும் பேசுகிறாங்களா? பொது மேடைகளில் விடுதலை சிறுத்தைகள் எதுவும் பேசுகிறாங்களா? எங்க ஒன்றுமே விடுங்க. அண்ணா திமுகவில் யாரும் பேசுகிறாங்களா? அரசியலில் பண்பட்டவர்கள் அவர்கள் வந்து இருக்கக்கூடிய இடங்கள் வேறு மாதிரி இருக்கலாம். இன்னைக்கு நமக்கு விரும்பத்தகாத ஒரு கூட்டணியில் கூட போய் இருக்கலாம். அது நம்ம பிரச்சனை கிடையாது. அரசியல் ரீதியாக நம்ம எதிர்த்துக்கலாம் அது வந்து. ஆனால் வீடு புகுந்து அடிப்போம் அப்படிங்கிற வார்த்தையே சாதாரண இயக்கங்கள், ஆளுகின்ற அரசியல் கட்சிகள் பேசுகிறதும் ஆண்ட அரசியல் கட்சிகள் பேசுகிறதும் வேற. ஆனால் அவர்களை எல்லாம் மூக்கணாம் கயிறு போட்டு அடக்கி வைக்கக்கூடிய இடத்தில் இருக்கக்கூடிய எதிர்க்கட்சிகளும் இந்த மாதிரி போயிட்டாங்கன்னா இப்போ ஜனநாயகத்தை யார் காப்பாற்றுறது? யார் சொல்கிறது? அவங்கள கட்டுப்படுத்துறது எப்படி? அவர்களை இப்படி ஆதரித்தால் என்ன நடக்கும்? அதுவும் பத்திரிகையாளர்களை அடித்தால். அவங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? 2006, 2011, 2016 இடைப்பட்ட 2 நாடாளுமன்ற தேர்தல்கள்லையும் மறுமலர்ச்சி திமுகவின் பொதுச் செயலாளர் தலைவர் வைகோ அவர்களை வந்து இன்னதுன்னு கிடையாது போட்டு எழுந்தது தான் நக்கீரன் பத்திரிகை. அது நான் சொல்கிறது எல்லாருக்குமே தெரியும். எல்லாம் தப்பு 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 தப்பாக போட்டு எல்லாமே எழுதுகிறாங்க. அதோட மறுத்து பேசுவதற்காகத்தான் இப்போ பேசுகிற வைக்கணும். அதே நக்கீரன் கோபாலை கடந்த ஆட்சி காலத்தில் கைது பண்ணாங்க. காரணம் சொல்லாமல் கைது பண்ணாங்க. ரொம்ப குப்பை காரணத்தை சொல்லி கைது பண்ணாங்க. சிறைச்சாலைக்கு போய்விட்டு மருத்துவமனையில் இருந்து வந்த தலைவர் வைகோ அவர்கள் வந்து அதை போய் பார்க்க அனுமதிக்கலன்னு சொல்லி நடு ரோட்டில் போலீஸ் ஸ்டேஷன் வாசலுக்கு முன்னாடி அப்படியே உட்கார்ந்தார் தர்ணா. எங்களுக்கெல்லாம் கோபம் வந்தது, கடுமையான கோபம். யாருக்காக யார் போய் உட்கார்றது என்ன ஏதுன்னு. பிரளயம் நடந்துச்சுங்க. போலீஸ் நூற்றுக்கணக்கான போலீஸ் சுற்றி அதை அவரை முடியுமா? வைகோ அவர்களை முடியுமா? சைலேந்திரபாவை சுட்டுப்பார்னு சொல்லி காட்டினவர். ஜெயலலிதா முதலமைச்சர் இருக்கும்போதே தான் எடுத்துக்கொண்ட எல்லைக்கோட்டை தொட்டு நடைபயணத்தை முடித்தவர். அந்த வீரம் செறிந்த வரலாறுல எல்லாம் பார்க்கலாம், வைக்கலாம். ஆனால் இவ்வளவு மோசமாக எழுதின பத்திரிகையாளர் கோபாலை கைது பண்ணினார்கள் என்று தெரிந்த உடனே வந்து அந்த சாலையிலேயே உட்காந்து அவரை மீட்டு வெளியில் கொண்டு வர வரைக்கும் அந்த இடத்துல உட்கார்ந்தார். அதுக்கு பிறகு தான் இன்றைக்கு முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்கள் மண்டபத்துக்கு போனார். இன்றைக்கும் நக்கீரன் கோபால் சொல்லுவார், அன்னைக்கு வைகோ அன்னை மட்டும் அந்த இடத்துக்கு வந்து உட்காரலை அப்படின்னா என்ன நடந்திருக்கும் அப்படின்னு. ஆசிரியர் வீரமணி அவர்கள் பாராட்டி வந்து பக்கம் பக்கமாக கட்டுரை எழுதினாங்க. ஜனநாயகத்தை காப்பதற்கு நமக்கு விரும்புகிறார்களோ இல்லையோ, நம்மை ஆதரிக்கிறார்களோ இல்லையோ, அவர்களை பாதுகாக்க வேண்டியது கடமை அதுங்கிறது. அதற்கு பிறகு கோபால் அவர்கள் வந்து மறுமலர்ச்சி திமுகவையோ தலைவர் வைகோ அவர்களையோ கட்சியோட முதன்மை செயலாளர் துரை வைகோ அவர்களையோ பெருசாக அவங்க வந்து எழுத மாட்டாங்க, டிஃபெண்ட் பண்ண மாட்டாங்க. உள்ளே கொண்டு வந்துட்டு
இங்கே உண்மை ஒரு நாள் தெரியும். நீங்கள் உழைச்சிக்கிட்டே இருக்கணும். யாரையும் ஐஸ் வச்செல்லாம் ஒன்றுங்கும் செய்ய முடியாதுங்க. இன்றைக்கும் பத்திரிக்கையாளர்களுக்கு ஒரு கேடுன்னா முதல்ல எதிர்த்து நிற்கக்கூடிய குரல் அதுவாகத்தான் இருக்கும். இப்போ ஒன்றும் கிடையாது. இப்போ ஒரு இடம், நான் பேர் வேண்டாம், ஒரு இடத்துல இருந்தது கனிம வள பிரச்சனை ஒன்று இருந்ததுன்னு சொல்லி பேசி ஒரு எம்எல்ஏ பத்திரிக்கையாளராக அடிச்சிட்டாருன்னு தாக்குனான்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பதிவாகிருக்கு. எல்லாமே முடிஞ்சிருக்குது. உடனடியாக அறிக்கை கொடுத்தாங்க, கண்டிச்சாங்க. நாளை நீங்கள் ஓட்டு கேட்டு போகக்கூடிய செய்திகளுக்கு கூட பத்திரிகைகள் தான் உங்களுக்கு கொடுக்கும். நாளை உங்களை போய் மக்கள் கடைக்கோடி இடத்துல இருக்கக்கூடிய மக்கள்கிட்டையும் போய் சேர்க்குறதும் பத்திரிகை தான் கொடுக்கும். நமக்கு விருப்பம் இருக்கிறதோ இல்லையோ நாம் என்ன வேணாலும் பேசலாம், மிரட்டக்கூடாது. தண்டித்து விடுவேன் என்று சொல்ல, அது நீதிமன்றத்திற்குத்தான் உண்டு. நீதிமன்றம் என்ன தண்டனை வேணாலும் கொடுக்கட்டும், அதை ஏற்றுக்கலாம். நாம் அந்த தவறை செய்யக்கூடாது. நீங்கள் தொடர்ச்சியாக செய்கிற தவறு உங்கள் கட்சியின் அழிவில் தான் போய்விடும். அதைத்தான் இந்த காணொளியில் மீண்டும் பேசுகிறேன். தோழர்களே, திருந்துங்கள். நன்றி, வணக்கம் தோழர்களே.